அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு அதி நட்பு வீடு. சூரியனுக்கு அதி நண்பர்கள் புதன், செவ்வாய், குரு. இவர்கள் மூவருமே அதி நண்பர்கள் சூரியனுக்கு. ஏனென்றால் சூரியன் ஒரு தலைமை கிரகம், அரசு கிரகம், அரசாங்கம், அரசை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள். அரசு கிரகம் சூரியனும் அந்த சிம்ம வீடும், சூரியனுடைய வீடான சிம்ம வீடும். அந்த அரசன் தலைவனை சார்ந்தே புத்திசாலிகள், அறிவாளிகள் இருப்பார்கள். அறிவாளி கிரகம் யார் என்றால் புத்திசாலி, அறிவாளி கிரகம் யார் என்றால் புதன் கிரகம். அப்ப அரசனுக்கு புத்திசாலியும் அறிவாளியும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதே போன்று அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் அரசன் தேவைப்படுகிறான். இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசன் தலைவன் தேவைப்படுகிறான். அப்பொழுதுதான் இந்த அறிவை அவர்கள் அறிவாளியுடைய அந்த புத்திசாலித்தனத்தை அந்த அரசனுக்கு பெற வைத்து இவனும் புகழடைவான். அந்த அறிவாளியும் புத்திசாலியும் பயன் பெறுவான். அதனால் அறிவாளியும் புத்திசாலியுமான புதன் கிரகம் சூரியனை அதி நண்பராக கருதுகிறது. அதே போன்று அரசனும் நமக்கு ஒரு அறிவாளி தேவை, புத்திசாலி தேவை, நம்ம ஆட்சி ஆள்வதற்கும் திட்டங்களை வகுப்பதற்கும் அறிவாளி தேவை என்பதற்காக புதனை நட்பாக ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதி நண்பராக புதன் தான் அரசனை விரும்புவார். அவர் இவரை சாதாரண நண்பராக, சூரியன் புத்திசாலியை, அறிவாளியை ஒரு சாதாரண நண்பராக கருதுவார். இதுவே புதன் சூரியனையும் அந்த சிம்ம வீட்டையும் அதி நட்பு வீடாக கருதுவதற்கு காரணம் அரசனுடைய தேவை அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் தேவைப்படுகிறது. அதன் மூலயமாகத்தான் இந்த அறிவும் இந்த புத்திசாலித்தனத்தையும் அரசன் மூலயமாக இவர் பிரபலமாக முடியும் என்பதற்காகவும் எல்லா திட்டத்தையும் இவருடைய அந்த அறிவு மூலயமாக அவருக்கு பயன்பட்டு அவரிடம் இவர் பாராட்டை பெற்று நல்ல நன்மைகளை பெற முடியும். அதுதான் காரணம். புதன் சிம்ம வீடும் சூரியனுக்கு அதி நட்பு வீடாக கருதுவதற்கு காரணம். புதனுக்கும் சூரியனுக்கு உள்ள நட்பு அதி நட்புக்கான காரணம். இரண்டாவது, குரு. அரசனுக்கு அறிவாளி புத்திசாலி புதன் கிடைத்து விட்டான். மற்றொருவர் யார்? குரு எப்படி அதி நண்பராக ஆக காரணம்? குரு என்பவர் நல்லவன். நாட்டை ஆள்வதற்கும் நாட்டை வழிநடத்துவதற்கும் நல்லவர்கள் தேவை. நல்லது செய்வதற்காகத்தான் தலைவன் உருவாகிறான், அரசன் உருவாகிறான். அப்போ குரு என்பவன் ஒரு மாபெரும் சுபகிரகமான நல்ல கிரகம், நல்லவன். அதே மாதிரி ஆலோசனை, நல்லவன், சொல்லிக் கொடுப்பவன். அரசனுக்கு இந்த மாதிரி இப்படி இருந்தா இது நல்லா இருக்கும் என்று சொல்லிக் கொடுக்கும் கிரகமும் குரு. ஒரு போதனை செய்யக்கூடிய சொல்லிக் கொடுக்கும் கிரகமும் குரு. நல்லவன், சொல்லிக் கொடுப்பவன், அமைச்சன். அரசனுக்கு இந்தந்த திட்டத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அந்த அமைச்சர் தான் அரசனுக்கு சொல்வார். அதை புத்திசாலியான புதனிடம், அறிவாளியிடம் கேட்டு இதை செய்யலாமா என்று கேட்டு அவர் முடிவெடுத்து அதை செய்வார். எனவே குரு அமைச்சன், அமைச்சர், ஆலோசகர், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம். எனவே அப்போ மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் குரு தேவை. அரசுடைய தயவு குருவுக்கு தேவை. அதனால் குரு கிரகம் சூரியனை சிம்ம வீட்டையும் அதி நட்பாக கருதுகிறது. அரசன் இருந்தால்தான் அமைச்சர் இங்க மக்களுக்கு நல்லதை பெறுவதற்கு இவர் அமைச்சராக சிறப்பாக அரசனிடம் சென்று எல்லா மக்கள் தேவைகளை சொல்லி அதை சரி செய்ய முடியும். அப்போ இவரும் நன்றாக இருக்க முடியும். அப்போ அரசனை எதிர்பார்த்து இந்த குரு கிரகமும் சூரியனை அதி நட்பாக கருதுகிறது. நல்லாட்சி செய்வதற்கு சூரியன் நமக்கு சொல்லிக் கொடுப்பவனும் நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகமான குரு கிரகம் தேவைப்படுகிறது என்பதை சூரியனும் விரும்புகிறது, நட்பாக ஏற்றுக்கொள்கிறது. இதுவே அதி நட்புக்கான காரணம், குருவுக்கும் சூரியனுக்கு உள்ள நட்பு. அடுத்து செவ்வாய் ஏன் சூரியனை அதி நட்பாக நினைக்கின்றது, சிம்ம வீட்டையும் சூரியனை என்றால், செவ்வாய் என்பவன் காவலாளி.
காவலாளி, சோல்ஜர், ராணுவ வீரர், காவல்துறை, போலீஸ், இதெல்லாம் செவ்வாய் காவல் காப்பவன். அப்போ அரசனுக்கு கண்டிப்பாக போர் வீரர்கள் அவருக்கு தேவை. அரசருக்கு போர் வீரர்கள் தேவை, காவலாளி தேவை, அவருக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பு தேவை. எனவே அரசனுக்கு பாதுகாப்பதற்கு காவலாளி தேவை என்பதால் அரசனுக்கு செவ்வாயுடைய தேவை இருக்கிறது. செவ்வாய் கிரகத்துடைய தேவை இருக்கிறது. செவ்வாய் கிரகம் காவல் காக்கும் ஒரு கிரகம். அதே போன்று செவ்வாய்க்கு அரசனை ஏன் பிடிக்கும் என்றால், அரசனிடம் இருந்தால்தான் இவர் அதிகாரத்தை, அரசன் சொல்வதை கேட்டு இவர் மற்றவர்களை அதிகாரம் செய்ய முடியும். அரசன் உத்தரவு செய்கிறார், இந்த நாட்டின் மீது போர் தொடுங்கள் என்றால் உடனடியாக போர் வீரர்களான செவ்வாய் போர் தொடுப்பார்கள். அது செவ்வாயும் பெருமையாக அந்த போரில் வெற்றி பெற்றால் பெருமையாக கருதும், அரசனிடம் பரிசை பெறும். அது ஒரு கௌரவமாக செவ்வாய் நினைக்கும். சிறப்பாக நான் காவல் காத்துள்ளேன், அரசனை பாதுகாத்துள்ளேன், நாட்டை பாதுகாப்பதற்கு அரசன் உத்தரவிட்டார், அதை நான் பாதுகாத்தேன். அந்த பெருமையை அரசன் பரிசாக இவரை புகழுவார் செவ்வாயை. அந்த புகழுக்கான எதிர்பார்ப்பை நான் சிறப்பாக காவல் காத்தேன் என்ற அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு அவர் சிம்மம் சூரியனை, அரசனை அதி நண்பராக நினைக்கிறார். நம் அரசனை பாதுகாத்தால் அரசன் நம்மை பாராட்டுவார், நமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அவர் சம்பளமாக தருவார். நல்லபடியாக நம் குடும்பத்தையும் எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுவார். நாம் அரசனை பாதுகாத்தால் அரசன் நம் குடும்பத்தை பாதுகாப்பார். குடும்பத்துக்கு தேவையான, நமக்கு தேவையான உணவு பொருட்கள் எல்லாமே சம்பளமாக தருவார் என்று செவ்வாய் அதி நண்பராக அரசனை நினைப்பதற்கு காரணம், அவருக்கு சிறப்பாக காவல் செய்வதற்கு பிடிக்கும் செவ்வாய்க்கு. அந்த காவலை அரசனுக்கு காவல் காத்தால் அது மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அது அவருக்கு அரசன் மூலியமாக நன்மைகள் நடக்கும். பெரிய நன்மை, உயர்வான ஒரு அமைப்பு எல்லாருக்கும் தெரியும் என்பதால் செவ்வாய் கிரகம் அதி நண்பராக சூரியனை நினைக்கிறது, சிம்மத்தையே நினைக்கிறது. இதுவே காரணம் செவ்வாய் சிம்ம வீட்டில் அதி நட்பு வீடாக, அதி நண்பராக சூரியனை கருதுவதற்கும். அதே மாதிரி புதன் அறிவாளி, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அரசனிடம் வெகுமதிகளை பெறுவதற்கும் புதன் அதி நண்பராக சூரியனை நினைக்கிறது, சிம்ம வீட்டை நினைக்கிறது. அதே மாதிரி குரு நல்லவன், மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அரசனிடம் இருந்து சொல்லி, மக்கள் தேவைகளை சொல்லி அவரும் பெயர் எடுத்து புகழோடு, அரசனிடம் புகழோடு இருப்பதற்கு அதுவும் விரும்புகிறது. எனவே தான் இந்த 3 கிரகங்களும், குருவும் புதனும் செவ்வாயும் சூரியனை, சிம்ம வீட்டை அதி நட்பு வீடாகவும் அதி நண்பராகவும் சூரியனை கருதுகிறார்கள். இதுதான் உண்மையான அதி நட்புக்கான காரணம் இதுதான் என்பதை ஆதித்ய குருஜியின் மாணவன் ஆகிய ஜோதிடர் முருகப்பிள்ளை ஜோதிடர் குமார் ஐயர் அவர்களுக்கு தெளிவாக இப்பொழுது விளக்கியிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.